ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டாக்டர் ஷாமிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, மாநகரத்தில் புதுசாக போட்டிருக்கு கோடை கொண்டாட்டம் 3.0. அதுக்கு தாங்க வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. உண்மையாகவே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த கிங்காங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதில். அடுத்தது டிக்கெட் கவுண்டரில் வந்து 3 வயசுக்கு மேலே இல்லைன்னா 3 ஃபீட்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஃபுல் சார்ஜ் சொல்லிட்டாங்க. 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கம்மியாக இல்லை. இதுக்கு அடுத்தது நேராக உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. அனிமல்ஸுமே நல்ல, அதாவது ஒரு உயிரோடு இருக்க அனிமல் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் அதோட ஆடியோஸ், அதாவது உள்ளே இருக்க ஒரிஜினல் ஆடியோ போடுறேன் பாருங்கள். அண்ட் இதுதான் வந்து ஓவரால் வியூ. நான் அடுத்தது வந்து அந்த மரணக்கிணறுலேருந்தும் காட்டுறேன். ஸோ பார்த்திங்களா, எல்லாத்துக்குமே வந்து ஆடியோ மிக்ஸ்டாக தான் கேட்குது. பின்னாடியும் சவுண்ட்ஸ் இருக்குது, ஒரு இடத்துலையும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கனால. ஸோ இது வழியாக அடுத்தது நம்ம உள்ளே போகிறோம் எக்ஸிபிஷனுக்குள்ளே. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், ஸ்டார்டிங்ஸில் கடை எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லாமே 5 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் 3 o'clockலேருந்தே ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அரிசியில் பேர் எழுதுறது, இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப பழைய விஷயம்லாம் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ் இருந்துச்சு, லைட்ஸ் இருந்துச்சு, அண்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே, கம்மல், செயின், உங்களுக்கு என்னென்னலாம் கிட்ஸ்க்கு தேவைப்படும், அப்புறம் பெரியவங்களுக்கு தேவைப்படும் அது இருந்துச்சு. மசாஜஸ், இந்த ஹேண்ட் மசாஜஸ் வரும் இல்லைங்க, அது இருந்துச்சு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் இருந்துச்சு, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. அதாவது ஐஸ்கிரீம் இருந்துச்சு, பாப்கார்ன்ஸ் இருந்துச்சு, வாட்டர் பாட்டிலுக்கு தனியாக 2-3 கடை வச்சுருக்காங்க. இது இல்லாமல் உள்ளே வந்து ரோஸ் மில்க் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், 90s கிட்ஸோட சாக்லேட்ஸும் இருந்துச்சு, டாய்ஸும் இருந்துச்சு. கண்டிப்பாக யார் யாருக்கு வேணுமோ போய் பாருங்கள். அவங்களுக்கு ஒரு ஸ்மால் வெண்டர்ஸை போய் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அடுத்தது வந்து கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு. இந்த ராஜஸ்தானி ஊர்கா, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து குமோனோ டிகிரி காஃபி அண்ட் வெஜிடபிள் சூப்ஸ் இருந்துச்சு. அண்ட் டாய் ஸ்டோர் இருந்துச்சு. அண்ட் இது மசாலா ஐட்டம்ஸ் இது இருந்துச்சு. ஷர்ட்ஸ் இருந்துச்சு, ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அண்டு இது ஒரு ஃபேமஸ் ஷாப், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எது எடுத்தாலும் 20 ரூபா, அது இருந்துச்சு. கரும்பு ஜூஸு அண்ட் ஏர் பில்லோஸ் இருந்துச்சுங்க. அண்ட் வாட்டர் பேக், இந்த ஹீட் பேக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ, ஐஸ் கோலா, அப்புறம் ஃபுட் ஸ்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பலூன் ஷூட் இருந்துச்சு. த்ரோ பால் கேம்ஸ் இருந்துச்சு. இந்த கிளாஸில் வந்து பால் போட்டால் வந்து இதாகும்ல, அந்த கேம் இருந்துச்சு. அண்ட் லக்கி ட்ரா 36, இது என்ன கேம்னு நான் சொல்கிறேன்.
இந்த கேமில் மெயினாக என்னென்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை ஆடப் பண்ணி அதில் வந்து விழுகிற நம்பருக்கு என்ன பொருள் இருக்கோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 விழுந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். 6னா எல்லாமே 6ஆக ஒரே இடத்துல விழணும், அப்போ தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்பர் 15, 16, 17 இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக விழுது. இதுக்கு வர பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரேர் மேலே உள்ள ஏதாவது ஒன்று யாருக்காவது விழுந்தால் கொடுக்குறாங்க. இதுதான் மோஸ்ட்லி நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் ஃபிஷ் ஷோ தனியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். எல்லாத்துக்குமே தனியாக நீங்கள் பே பண்ணிட்டு தாங்க வரணும். வெளியே என்ன தான் 100 rupees கொடுத்தாலுமே உள்ளே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பே பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், 3D ஷோ இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த விஆர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸோட கேம் இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இதுக்குமே தனியாக நீங்கள் வந்து காயின் வந்து வாங்கி தான் எதுவுமே ப்ளே பண்ணணும். அண்ட் ஸ்னோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் நான் போகல, ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம பொருட்காட்சியில் போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதில் போகல. மோஸ்ட்லி நான் இது எல்லாத்துலேயுமே உள்ளே செக் அவுட் பண்ணவே இல்லைங்க. வெளியவே பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா டைம் இல்லாத ஒரு பக்கம்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வெதரையும் பார்த்துட்டு போங்க எல்லாருமே. மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எங்கேயுமே ஒதுங்கி நிற்கிறதுக்கு ஒரு இடம் பெருசாக இல்லைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் இதான் வந்து ஹாட் அந்த இடத்துலன்னு சொல்லலாம், இந்த விஆர் கேமுங்க. சீரியஸாக அது எந்த அளவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே அந்த பசங்களை போட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஆடியோ கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பயங்கர ஃபன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபன் இருந்துச்சுன்னு தெரியல. பட் சுற்றி இருந்து பார்த்தேன், எங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே ரொம்ப அந்த பொண்ணு வந்து குலுக்கி எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. அண்ட் இது இருந்துச்சுங்க. இது என்னென்னா கிட்ஸ் எல்லாருமே உள்ளே ஏற்றிட்டு தென் அவங்கள ரோல் பண்ண சொல்கிறாங்க அந்த வாட்டரில். ஓரளவுக்கு சேஃப் தான், ஒன்றும் பெருசாக அடிப்படாது. பட் ஸ்டில் குழந்தைங்களுக்கு வந்து வேறு குழந்தை கொஞ்சம் ஃபோர்ஸாக அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தள்ளும் போது வாமிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுதாங்க ஈவினிங் இந்த டைமில் இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா லைட்ஸ் எல்லாமே செட்டப்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த பலூன்ஸ்லலாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் அங்கே என்ன இருக்குன்னா குற்றாலம் செட்டப்பில் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் பெருசாக கூட்டம்னு கேட்டால் என்ன கேட்டால் அங்கே வந்து குற்றாலத்துக்கு இல்லைங்க. மேபி பகல் நேரத்தில் போயிட்டுருந்தாவோ இல்லை காலையிலே போட்டிருந்தா வெயிலுக்கு போகலாம். பட் மோஸ்ட்டாக யாருமே அங்கே இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் டெல்லி அப்பளம், ஊட்டி மிளகாய் பஜ்ஜி இது இல்லாமையா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள். அங்கே ஒரு சட்னி ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து இதாக இருக்குது. அண்ட் இந்த குற்றாலம் பாருங்கள், உள்ளே தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. ஓரளவுக்கு பச்சை கலரில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் யாரும் உள்ளே போகல. பட் விருப்பம் இருக்கவங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிலுக்கு போய் செக் போகணும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இது வந்து அந்த குற்றாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த சைடில் போனீங்கன்னா இந்த கேம்ஸு, இந்த மிளகாய் பஜ்ஜி இது எல்லாமே இருக்குதுங்க இந்த சைடில். ஸோ நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு, சரி கொஞ்சம் ஏதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கேம்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ஊட்டி மிளகாய் பஜ்ஜி அண்ட் அந்த அப்பளம், டெல்லி அப்பளம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து இங்கே ஆப்போசிட்லேயே இங்கே உட்காந்துட்டு வாங்கும்போது இந்த இடத்துல இந்த கிட்ஸ் ஏறுறது இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டி குட்டி பசங்கள்லாம் ஏறுறாங்க. உண்மையாகவே சூப்பராக ஏறிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் க்ளவுட்ஸ் பின்னாடி பயங்கரமாக இருட்டிட்டு வந்துச்சு. தேங்க் காட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மழை பெஞ்சிச்சு. அண்ட் குட்டீஸ்க்கு இந்த போட்ஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக இது ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது ஈவினிங் நான் எடுத்திருந்த ஷார்ட். இது போய் பார்க்குறாங்க. பட் யாரும் பெருசாக விருப்பப்பட்டு உள்ளே போகிற மாதிரி எனக்கு தெரியல அந்த குற்றாலத்துக்கு. அண்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்காக நாங்கள் வந்து மிளகாய் பஜ்ஜி அந்த மிக்ஸ்டு பஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம், அப்பளம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஒன்றுக்குமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே தனித்தனி சார்ஜஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் கூட்டம் இல்லைன்னா ஆப்ரேஷ்னலாக இல்லை, ஓடுறது மட்டும்தான் சிலதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கப்புறமா வந்து குட்டீஸ்க்கு வந்து அதெல்லாம் வந்து 50 rupees 60 rupees ஒன்று. இதில் மெயின் ஹைலைட்டே ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த வீடியோவில். அது என்னென்னா மோஸ்ட் ஃபேமஸ், அதாவது சர்க்கஸ்க்கு போனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த மரண கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் ஃபுல்லாக வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் நேர்லேயும் போய் பாருங்கள்.
போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உண்மையாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. அது உண்மையாகவே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து எங்கே ஃபோனை உள்ளே போட்டுருவோமோ அப்படின்னா, பட் அவங்களுக்கு அந்த துளி பயம் கூட இல்லை. சூப்பராக கையை விட்டுட்டு வெளியெல்லாம் வந்து கார்லேருந்து வெளியெல்லாம் வந்து சுற்றுறாங்கங்க. ஐயோ, எனக்கு உண்மையாக ஒரு பக்கம் சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்டாக த்ரில்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்காக ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் அவங்க அடுத்தவங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் போய் பாருங்கள், ஒரு தடவையாவது போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த கிட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு. இதுவுமே அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப நான் வீக் டேஸில் போயிருந்தனால ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு கூட்டம். பட் இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீட்லாம் கிடையாது. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிட்ஸ் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்லோவாகவே தான் போகிறாரு. கிட்ஸ் பிடிச்சிக்கிறதுக்கு சேஃப்டி பெல்ட்லாம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்லோவாக தான் போகிறாங்க. அண்ட் அடுத்தது இந்த ரைடு இருந்துச்சு கிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இந்த டோரா அப்புறம் இந்த ரைடெலாம் போட்டிருந்தாங்க. இதோட பேர்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியலைங்க. ஒரு இடத்துல ஒரு நேம் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மரணக்கிற இதாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்களில் 2-3 பேருமே ஆக்சுவலாக ஓட்டுறாங்க. உள்ள பைக்கும் ஓட்டுறாங்க, காரும் ஓட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். லைவாக போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை விட வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயத்தை விட சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து டாப் வியூ போடுறேன். இப்படி தாங்க இருந்துச்சு. அந்த மரணக்கிணறோட டாப் வியூவில் நாங்கள் நின்று வீடியோ எடுக்கும்போது சுற்றி இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அங்கே இருக்க ஸ்டால்ஸ் ஆகட்டும், அந்த ப்ளே ஏரியா ஆகட்டும், அந்த குற்றாலம் ஆகட்டும், எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் நடந்து போகணும். அந்த சைடில் தான் நடந்து போய் அங்கே தான் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து ரோஸ் மில்க் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒருத்தரும் நமக்கு சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.